ஒரு தொகுதியில் வந்துட்டு 60% ஓட்டு 55% ஓட்டெல்லாம் வாங்கி ஜெயிக்கக்கூடிய கட்சியே கிடையாது. ஆனால் அப்படி வாங்கியிருக்குது விஜயனுடைய கட்சி. தனித்த பெரும்பான்மையெல்லாம் பெற்று நிறைய இடங்கள் ஜெயிச்சிருக்கணும், அதுவும் கிடையாது. அப்போ இது இவர் யாரு தீய சக்தின்னு சொன்னாரோ அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்துட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அது விடக்கூடாது அப்படின்றதுல ஸ்டாலின் கவனமா இருந்தாரு. சிலர்லாம் என்ன சொல்றாங்க, ஒரு 3 மாசம் பார்ப்போம், ஒரு 6 மாசத்துல இந்த ஆட்சி அதிமுக ரெண்டா பிளவுபட போகுது. ஒருவேளை அப்படி அதிமுக சப்போர்ட் கிடைச்சிருச்சுன்னா 37 நம்பர் இருக்கு, இவங்க எல்லாம் பாஜகனுடைய ஆட்கள். விஜய் ரசிகர்கள் என்ன பார்க்க போறாங்க? விஜய் என்ன அவர் கெட்டாட்சி வழங்கினாலும் காட்டாட்சி வழங்கினாலும் அதுக்கு ஓட்டு போட போகுதுங்க. அரசியலா போற வரைக்கும் பிரச்சனையே இல்லை விஜய்க்கு. கொள்கையில தடம் போட்டாருன்னா 6 சிலிண்டரு ஒன்றும் நடக்காது. நம்ம ஜெயிக்க போறது 2 நாள் அள்ளி விட்டாரு. நான் வெள்ளை அறிக்கை கொடுக்க போறேன், எல்லோ அறிக்கை கொடுக்க போறேன்னா அவர் சொல்றாரு. எதிரில் தான் இருக்கிறாங்களே, ஏன் அறிக்கை கொடுக்க போற? நீ ஆரம்பிச்சா அவங்க முடிச்சு வச்சுருவாங்க. தமிழ்நாடு நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீண்ட காலத்து, அதாவது 1952க்கு பிறகு ஒரு கூட்டணி ஆட்சி அப்படி சொல்லலாமா? இந்த ஆட்சி இப்ப அமைஞ்சிருக்க ஒரு ஆட்சி. ஆமா, கூட்டணி ஆட்சி. எப்படி இருக்கு இந்த சூழலை பாக்குறது? ஆமா. முதல்ல இந்த முடிவுகள் அப்படின்றது ரொம்ப சர்ச்சைக்குரியது. அது ஏன்னா ஒவ்வொரு தொகுதியில வந்துட்டு 60% ஓட்டு 55% ஓட்டெல்லாம் வாங்கி ஜெயிக்கக்கூடிய கட்சியே கிடையாது. ஆனா அப்படி வாங்கியிருக்குது விஜயனுடைய கட்சி. அப்ப அந்த அளவுக்கு ஆதரவு பெற்ற கட்சி அப்படின்னா தனித்த பெரும்பான்மையெல்லாம் பெற்று நிறைய இடங்கள் ஜெயிச்சிருக்கணும், அதுவும் கிடையாது. அப்ப இது என்னது? பொதுவாக மக்களினுடைய அந்த ஸ்வே மாறுது அப்படின்னோம்னா அது வந்துட்டு கன்னியாகுமரியில இருந்துட்டு கும்மிடிப்பூண்டி வரைக்கும் அது அப்படியே தெரியும், கிளீனாக தெரியும். அது வந்துட்டு அந்த மாதிரிலாம் ஒன்றுமே ஆகாது. இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இது 50% ஓட்டு வாங்குது, 60% ஓட்டு வாங்குது, அவ்வளோலாம் ஓட்டு வாங்கிட்டு கடைசியில் பார்த்து இன்னொரு இடத்துல வந்துட்டு தோத்துட்டு இருக்குது. அது பல மாவட்டங்களில், அந்த 8 மாவட்டங்களில் இன்னும் அதுக்கு வந்துட்டு ஒருத்தர் கூட கிடையாது. 33 சட்டப்பேரவை தொகுதிகள், அங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ இதெல்லாம் ஒன்றுமே புரியல. அப்போ இதெல்லாம் ஒரு குக்டப் மேட்டர் அப்படின்றது மட்டும் தெரியுது. இது எப்படி என்ன அப்படின்றத ரொம்ப ஆராய்ச்சி தான் நம்ம பார்க்கணும். எல்லாம் எல்லாத்தையுமே இவிஎம்ல பண்ணலாம், இவிஎம்ல பண்ண முடியாது இல்லை, தகுடு திருத்தத்துக்காகவே அது இருக்குது. அது நான் நல்லா சொல்லிட்டேன் அது பலமுறை. அதனால சரி, அதெல்லாம் முடிஞ்சிச்சு, ஒரு முடிவு வந்துருச்சு. இவர் 108 இந்த இடத்துல வந்துட்டு என்னன்னா, இவர் யாரு தீய சக்தின்னு சொன்னாரோ அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் வந்துட்டு கிட்டத்தட்ட 4 கட்சிகள் வந்துட்டு இவரை தூக்கி நிறுத்திட்டாங்க. 5 கட்சி இன்னும் சொல்ல போனா அவன் காங்கிரஸ்காரனை வந்துட்டு கணக்குல சேர்த்துக்காத அவனை வெளில போயிட்டான். ஸோ அந்த 12 சீட்டு தான் வந்துட்டு இன்னைக்கு ஒரு தூக்கி விட்டுருக்குது. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா 120 சீட்டு அப்படி சொல்றது. அதனால வந்துட்டு ஒரு ஸ்டெபிலிட்டியை வந்துட்டு கொடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள்னால அவங்கள தோற்கடிச்ச ஒரு கட்சிக்கு ஒரு நிலைத்தன்மை, ஆட்சியை நிலைத்தன்மை கொடுத்துருக்கிறது அவங்க தான். அந்த அளவுக்கு வந்துருக்குது. ஸோ இது ஒரு பெக்குலியரான ஒரு விடயம். ஆனா இது வந்துட்டு ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அரசியல். எல்லாரும் ஸ்டாலினை போய் சந்திக்கிறாங்க, சந்திச்சு பேசிட்டு வந்துட்டு உடனே என்ன அப்படின்னா, ஜனநாயக ரீதியா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த இதை நாங்கள் தவிர்க்கணும், அதனால நாங்கள் இவரை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஆதரிக்கும் போதும் கூட நாங்கள் வெளியில இருந்து தான் ஆதரிப்போம், ஆட்சிக்குள்ள வரமாட்டோம் அப்படின்ட்டாங்க. 3வது விஷயம், நாங்கள் அந்த கூட்டணி தான் நீடிப்போன்ட்டாங்க. 4வது விஷயம், நீங்க எதை வேணாலும் செஞ்சுட்டு இருங்க, தமிழ்நாட்டுடைய நலனுக்கு எதிராக வந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்துட்டு அதுக்கு போனீங்கன்னா நாங்கள் வந்துட்டு எதிர்ப்போம் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. ஸோ கிளியர் கட்டு, நிபந்தனையற்ற, அதே நேரத்தில் கொள்கை ரீதியான ஒரு சரியான ஒரு ஆதரவு வந்துட்டு அவங்க கொடுத்து. இந்த நிபந்தனையற்ற ஆதரவு அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னோம்னா மந்திரி சபையில இடம் கேட்கறது, அந்த மாதிரியான விடயங்கள் தான் வந்துட்டு நிபந்தனை அப்படின்றது, நிபந்தனைக்கு உட்பட்ட ஒரு ஆதரவு அப்படின்றது. இப்ப காங்கிரஸ்காரன் கேட்கறான் இல்லையா, 2 மந்திரி கொடு, உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு இடம் கொடு, அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் நீ என்ன கூட்டணியில் நிற்கணும், அப்ப நான் வந்துட்டு 40 சீட்டு கேட்பேன், நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்றான் இல்லையா. இதுதான் நிபந்தனை. இவங்கள்ட்ட என்ன அப்படின்னோம்னா, நாங்க உன்னுடைய ஆட்சி நிலைக்கிறோம், அதுக்கு நாங்க ஆதரவு சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்றது. பட் அது எப்பனாலும் இவங்க தங்களுடைய ஆதரவை வாபஸ் வாங்கலாம் அப்படின்ற ஒரு நிலையும் இருக்கு இல்லையா? அது ஒரு சில அச்சத்தை அதுக்கு தான் ஒரு அடிப்படையை சொல்றாங்களே, இந்த மண்ணினுடைய, இந்த மக்களினுடைய, தமிழ்நாட்டினுடைய மொழி, இதுக்கெல்லாம் எதிராக ஏதாவது நீங்க போனீங்கன்னா அப்ப நாங்க வித்ட்ரா பண்ணுவோம். அது இயல்பானதான். அப்படியே விஜய் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா விஜய் இயக்கப்படுறாரு அப்படின்ற ஒரு பிம்பம் ஒண்ணு இருக்குது, ஒரு பேச்சு ஒண்ணு இருக்குது. அது என்ன ஏது அப்படின்றத விஜயை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் தான் வந்துருச்சு. அதை நிரூபிக்கலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவர் சரியா இருக்காரு அப்படின்னோம்னா சரியா எல்லாமே போகும். ஆனா இதுக்கு நடுவுல பார்த்தோம் அப்படின்னா, ஆளுநர் அவர்கள் விஜய ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைக்கல அப்படிங்கிறது ஒரு சர்ச்சையாச்சுது.
அதை தாண்டி 118 அந்த நம்பர் Magic number. மெஜாரிட்டி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றதையெல்லாம் பலரும் எதிர்க்கட்சியில இருந்தவங்க எல்லாம் கூட கண்டிச்சாங்க. வழக்கம் போல விஜய் மௌனமா இருந்தாரு. அதை பார்த்தோம். அது இல்லாம சிலர் என்ன சொன்னாங்க, அதிமுகவும் திமுகவும் இணைஞ்சு ஒரு ஆட்சி எல்லாம் அமைக்க போறாங்க, அதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு மாதிரியான சில விஷயங்களும் வந்துச்சுது. நடுவுல இந்த இல்ல ஒரு தேர்தல்ல இளையராஜா ஒரு தேர்தல்ல வந்துட்டு ஒரு தெளிவான ஒரு தீர்ப்பு வரல அப்படின்னா அப்போ முதன்மையா இருக்கக்கூடிய தனிப்பெருங்கட்சியை அழைச்சி மந்திரி சபையை அமைக்க சொல்லுவாங்க. பதவியேற்பு செய்து ஏன் செய்யறாங்க அப்படின்னா முதல்ல சட்டப்பேரவை அமைக்கணும். இன்னைக்கு நடக்கிற மாதிரி எல்லாருக்கும் இது பண்ண சொல்லணும். சபாநாயகர் தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு நீங்க ஒரு 2 வாரம் டைம் கொடுத்து நீங்க வந்துட்டு உங்களுடைய பெரும்பான்மை நிரூபிங்க அப்படின்னா அதுக்குள்ள எல்லா விதமான பொலிட்டிக்கல் ரீதியான விஷயங்களாவும் நடந்துரும். ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, டெய்லி அலைய விட்டுட்டாரு விஜய. அலைய விட்டுட்டு இல்ல இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது இவருக்கான அது கிடையாது. அப்புறம் சொன்னதோட இல்லாம அவர் வேற ஒருத்தர் சொன்னாரு, திமுகவும் அதிமுக கூட ஒன்னா வந்தாலும் நான் வந்துட்டு 118 சீட்டை கொடுத்துருவேன் அப்படின்னாரு. அந்த வார்த்தை தப்பானது. அது எங்கன்னா டெல்லியில இருந்து ஆரம்பிக்குது. சோ நீங்க 2 பேர் பண்ணி விஜய் தள்ளி வச்சிருங்க அப்படின்னு. அந்த காங்கிரஸ் காரனோட விஜய் போராடினோடனே அது டெல்லி வேற மாதிரி ரியாக்ட் பண்றான். சோ அதுல வந்துட்டு இவங்க சொன்னது அதுக்கு வந்துட்டு திமுக அதிமுக உடன்பட்டு ஒரு லெவலுக்கு போன மாதிரி கூட செய்திகள்லாம் வந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துல வந்துட்டு ஸ்டாலின் டக்குன்னு விழிச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்துட்டு சரிப்பட்டு வராது அப்படின்றது. அதே நேரத்தில் அவருடைய கூட்டணி கட்சிகள்லாம் வந்துட்டு தெளிவா சொல்லிட்டாங்க இது இந்த மாதிரிதான் போகணும் நம்ம அப்படின்ட்டு. அதனால அதை அப்படி ஏத்துக்கிட்டு அப்படியே சரிப்பட்டு போயிட்டாரு. அதான் ரொம்ப முக்கியம். ஆனா இந்த விஷயத்துல வந்துட்டு ஆளுநர் செஞ்சது முற்றிலும் தவறு. இவ்வளவு தூரம் இழுத்தடிச்சிருக்க கூடாது. எல்லாம் பண்ணிருக்கலாம். இதே இதை வந்துட்டு ஒரு வாரம் 10 நாள் டைம் கொடுத்துருந்தாங்கன்னா விஜயே அந்த பெரும்பான்மை அவருக்கு கிடைச்சிருக்கும். அந்த பெரும்பான்மையோட அவர் வந்துட்டு நிரூபிச்சிருப்பாரு. எல்லாம் ஸ்மூத்தா நடந்திருக்கும். ஒரு 4ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. 5ஆம் தேதி 6ஆம் தேதியே அவருக்கு வந்துட்டு 6ஆம் தேதி 7ஆம் தேதி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எல்லாமே இந்நேரம் வந்துட்டு நிரூபிச்சிருப்பாரு. ஒண்ணு வேண்டாம், பெரும்பான்மையை நிரூபிக்கிறது வந்துட்டு those are present in 1000 voting. எவ்வளவு பேர் அவையில இருக்கிறாங்களோ அவங்க இருந்து அதுல பெரும்பான்மையை நிரூபிச்சா போதும். அதுல திமுக வந்துட்டு அப்செட் பண்ணாலே போதும், ஜெயிச்சிடும். நடுவுல இந்த பேச்சுவார்த்தைகள் போனது உண்மையான சிலர் என்ன சொல்றாங்க, விஜய் இந்த தாவேக்கா தான் அப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்ற. டெல்லி செட் பண்ணுச்சு, எனக்கு நல்லா தெரியும். டெல்லி தான் செட். ஆமா ஓகே, டெல்லி தான் செட் பண்ணுச்சு. இப்போ இந்த எலெக்ஷனுடைய முடிவை யாருமே இப்படி முழுக்க வந்துட்டு விஜய் வந்துட்டு ஃபார்மேஷன்ல தான் கவனம் செலுத்தினார். ஆனா ரொம்ப தீவிரமா இருந்தது. அதை வந்துட்டு நம்ம பாராட்டணும். எனக்கு இன்னொரு பக்கத்துல வந்துட்டு அது வந்துட்டு தப்பா தான் தெரிஞ்சிச்சு. சும்மா என்னடா அவர் டெய்லி போயிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றது அது கூட தோறுதுன்னு. ஆனா அவர் அந்த ஃபார்மேஷன்ல தான் ரொம்ப இருந்தாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. அதே சமயம் வந்து அவர் ஆதரவு கேட்கணும்னா அதிமுக கூட்டணி கட்சிகள்கிட்ட நேரடியாக கேட்டிருக்கலாம். நடுவில் அந்த அமமுக ஒரு உறுப்பினர் மட்டும் சர்ச்சையாச்சு. மற்றபடி அவர் வந்து இந்த இடதுசாரிகள் விசிக இவங்களுடைய ஆதரவு தான் கேட்டுட்டு இருந்தார். இந்திய முஸ்லீம் யூனியன் லீக் இவங்களை தான் கேட்டுட்டு இருந்தாரு. அதுல வெளிப்படையா திமுக ஆதரிக்கிற மாதிரி பேசினாலும் கொஞ்சம் கூட்டணி கட்சிகளை அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்கலையோன்ற மாதிரி ஒரு பார்வையும் இருக்கு. கொஞ்சம் இழுத்து அடிச்சாங்க, கொஞ்சம் ஆதரவு தரன்றது அப்புறம் தரலன்றது அது மாதிரி இல்ல. அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்னன்னா கூட்டணி விட்டு வெளில வர முடியாது. ஓகே, கூட்டணியில இருந்துகிட்டே ஆதரவு தரணும். எப்படி இந்த ஆப்ஷனை தான் அந்த 3 கட்சிகளும் விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிய கம்யூனிஸ்ட் எல்லாமே. ரெண்டாவது இவங்க கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க விஜய். எந்த கட்சிக்கு எதிராக எந்த கொள்கைக்கு எதிராக வந்துட்டு விஜய் இப்போ ஆதரிக்கிறாங்களோ அதே கொள்கையினுடைய ஆடு தான் விஜய் அப்படி சொல்லிட்டு இவங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க. நீங்க எல்லாம் பாஜகவில் இவர் நிறுத்தப்பட்டவர் தான், முன்னிறுத்தப்பட்டவர் தான் அப்படின்லாம் வந்துட்டு சொன்னார் திருமாவளவன். ஆனா ஒரு கட்டம் எப்படி போகுது அப்படின்னோம்னா எனக்கும் அதே பயம்தான் வந்துச்சு. குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தோன்னா என்ன ஆகும்? அது பேக்டோர் கவர்னன்ஸ். அது விடக்கூடாது அப்படின்றதுல ஸ்டாலின் கவனமா இருந்தாரு, இவங்களுக்கு கவனமா இருந்தாங்க. ஏன் விஜய் வந்துட்டு அதிமுக சூஸ் பண்ணல அப்படின்னோம்னா வந்துட்டு தனக்கு விழுந்த ஓட்டு மதச்சார்பின்மைக்கு விழுந்த ஓட்டுனே அவர் நினைக்கிறாரு. இது வந்துட்டு அது திமுக கொடுத்த ஓட்டா இருக்கட்டும், இவங்களுக்கு கொடுத்த ஓட்டா இருக்கட்டும், மதச்சார்பின் ஓட்டு அது ஸ்பிளிட் ஆச்சு. அதனால தான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்ப என்னன்னா இவங்களோட போக வேணாம், பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிற ஒரு கட்சியோ கூட்டணி வேணான்னு ஏற்கனவே ஒரு நல்ல முடிவு எடுத்தாங்க. அதன் அடிப்படையில் அவர் இந்தாண்ட நின்றுட்டாரு. அதனாலதான் இவங்க கிட்டே வந்துட்டு வச்சுக்கிட்டு அவர் முடிச்சிட்டாரு. அது கொஞ்சம் ஃபாஸ்டா செஞ்சிருக்கலாம், பரவாயில்ல எப்படி செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனா அந்த பக்கத்துலயும் அமமுக கிட்ட காமராஜ் அவர்களை அழைச்சிட்டு போய் சைன் வாங்கினதெல்லாம் வீடியோ எல்லாம் வெளியிட்டாங்க. ஆமா, அந்த மாதிரி நிகழ்வு. ஆமா, அந்த மாதிரி அந்த ரொம்ப தப்பான ஒரு நிகழ்வு. அதாவது எப்பொழுதுமே இங்க ஒரு ஆட்சியாளர்கள் அப்படி ஆட்சிக்கு வந்துட்டோம் வரப்போறோம் அப்படின்னோம்னா குதிரை பேரத்துல மட்டுமே ஈடுபடக்கூடாது. இன்னைக்கு நீ 40 கோடி 50 கோடி கொடுத்து வாங்குவேன், இன்னொருத்த நாளைக்கு 100 கோடி வாங்கி கொடுத்துட்டு புள்ள இழுத்துருவான். இப்ப எவனா துட்டு கொடுத்துட்டீங்க வந்துட்டு ஒண்ணும் கிடையாது. கிட்டத்தட்ட 8 எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்க சப்போர்ட்டுக்கு. எந்த விதமான இதுவும் கிடையாது. நீங்க பாட்டுக்கு தெளிவா ஆட்சி இது பண்ணலாம். இப்ப நீங்க தைரியமா உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது காரணம் அந்த 8 பேர். புரியுதுங்களா?
ஸோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திமுக அவங்க ரொம்ப தெளிவாக வந்துட்டு இந்த இடத்துல விட்டு கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க 6 மாதத்துக்கு ஒன்றும் கிடையாது, நீ பாட்டுக்கு ஃப்ரீயாக போ அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்துட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த பேரம் பேசுறது அப்படின்றது பெரிய இழுக்காச்சு. அதை வச்சே முடிக்கிறத கூட பார்த்துச்சு. அதையும் பிளான் பண்ணாங்க. நல்ல வேளை இவங்க தப்பிச்சிட்டாங்க. தப்பிச்சிட்டாங்கன்னா கடைசி ஒருத்தர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து என்ன சொல்றாங்க, 2 தொகுதியும் கொடுத்துட்டாங்க. அவங்க சொன்னதுனால 120 ஆகிப்போச்சு. அது இதாயிடுச்சு. 120 வந்ததுனால கொஞ்சம் சேஃபா விஜய். ஆமா, விஜய் சார் இப்போ கொஞ்சம் சேஃபா இல்லை, ஒரு முழுமையான சேஃப் தான். ஏன்னா அந்த அவருக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு பின்னாடி ஒரு 60 நிக்குது இல்ல, திமுகவுடைய 60 நிக்குது இல்ல, அதனால சேஃப் தான். ஆமா, சேஃப் தான். ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னமும் வந்து லகான் வந்து ஸ்டாலின் கையில தான் இருக்கு, இது எப்பனாலும் என்னனாலும் நடக்கலாம். சிலர்லாம் என்ன சொல்றாங்க, ஒரு 3 மாசம் பார்ப்போம், ஒரு 6 மாசத்துல இந்த ஆட்சி கவுர கூட செய்யலாம் அப்படின்ற யூகங்கள்லாம் வருது. அரசியல்ல எதையும் நிகழலாம் அப்படின்றது பொதுவான ஒரு பேச்சு, எது வேணாலும் நிகழலான்ட்டு. ஆனால் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னோம்னா, இந்த ஆதரித்த கட்சிகளினுடைய கொள்கை திறன் பார்க்குறோம். கொள்கை நேர்த்தி, விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், இந்திய கம்யூனிஸ்ட் ஆகட்டும், மார்க்சிய கம்யூனிஸ்ட் ஆகட்டும், முஸ்லீம் லீக் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு கொள்கை ரீதியாக நின்று ஆதரிக்கிறாங்க. அப்போ சும்மா வந்துட்டு கவுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்கன்னா இவங்க பேர் கெட்டு போயிடுமே. ஓகே, மக்கள் மத்தியில் ரிப்பேர் ஆகிடுமா இல்லையா? அப்புறம் அதுக்கு என்ன செய்வாங்க? இன்னொரு பக்கம் விஜய் தரப்புலையும் சரி, இல்ல அதிமுகவிலையும், அதிமுக 2ஆ பிளவுபட போகுது. குறிப்பா CV சண்முகம் தலைமையில ஒரு 37 MLA இருக்காங்க. அவங்க விஜய் ஆதரிக்கிறதுக்கெல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு சில பதவிகள்லாம் கூட கொடுக்க போறதாகவும் சில தகவல்கள் பரவிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அப்படி அதிமுக சப்போர்ட் கிடைச்சிருச்சுன்னா இவங்க சப்போர்ட்ல தேவையில்லை தானே விஜய்க்கு? இல்ல, நீங்க அந்த 37 நம்பர்ன்றீங்க, அந்த 37 நம்பருக்கு தலைமை தாங்கிறது யாரு? CV சண்முகம் சொல்றாங்க. அப்புறம் இன்னொருத்தர் வீரமணின்னு நினைக்கிறேன். இல்ல, இன்னொருத்தர் வந்துட்டு பாத்தீங்கன்னா வேலுமணி. வேலுமணி. இவங்க எல்லாம் பாஜகனுடைய ஆட்கள், அதிமுக இருக்கக்கூடிய சங்கிகள், சுத்தமா சொல்லணும் அப்படின்னு. அதான் ஆதவ அர்ஜுனா இங்க இருக்காரு, அவங்க மாமியார் லீமா ரோஸ் இங்க இருக்காங்க. இது மூலமா எல்லாம் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குது. இல்ல, கொக்கி போட்டுடலாம். கொக்கி போட்டுட்டு இந்த 37 வச்சுதான் அந்த ஆட்சி நிக்குது அப்படின்னோம்னா 145 பேர் ஆயிடும். ஆனா இயக்கலாம், டெல்லி இவங்க வழியா வச்சுட்டு இயக்கலாம், இதை செய்ய அதை செய்யுன்ட்டு. இங்க விஷயமே என்னன்னா, இவர் சுதந்திரமா இயங்குறதுக்காக தான் இவங்களுடைய ஆதரவு என்னாரு. இப்ப அதான் நீங்க மத்தியானமும் ஸ்டாலினை பார்க்க போறாரு. ஓகே, வைகோ பார்க்க போறாரு. வைகோ கிட்ட 2 பேர் இருக்காங்க, இன்னும் ஆதரவு தெரிவிக்கல. பட் அவங்க உதயசூரியன் சிம்பிள்ல தானே ஜெயிச்சு நிக்கிறாங்க. அதை பத்தி ஒண்ணும் இல்ல, ஆதரவு தானே. ஆமா, நான் பேசாத இருப்பேன். திமுகவும் அதை தான் பண்ண போகுது. ஆனா அப்படி ஒரு சூழல் வந்தா அடுத்த தேர்தல்ல என்ன மாதிரி இப்போ ஸ்ட்ராட்டஜி? இப்போ திமுக தாவேக்கான்னு ஒரு பிரச்சாரம் பண்ணாரு. இப்போ அந்த கூட்டணி கட்சிகளுடைய தகவல தான் இவர் ஆட்சி இருக்குது. அப்படிங்கும் போது இதை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? மறுபடியும் அவர் வந்து இல்ல, விஜய்கான இருக்கிற மக்கள் வேற எதையுமே பார்க்க மாட்டாங்க. விஜய்க்காக ஓட்டு போட்ட மெஷினும் வேற எதுவும் தெரியாது. அதனால இது இப்படிதான். ஓகே, ஸோ 10 ஜனங்கள்லாம் எப்படி பார்ப்பாங்க, என்ன செய்வாங்கன்னு கேளுங்க, நான் சொல்றேன். விஜய் ரசிகர்கள் என்ன பார்க்க போறாங்க? அவங்க விஜய் என்ன மழை பெஞ்சது காரணம் ஸ்டாலின் தான். ஆமா, ஸ்டாலின் தான் பாக்குறோம்ல நம்ம எவ்வளவு. அதனால அவங்களுக்குள்ள எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஆனா மக்கள் மத்தியில பாதிப்பு ஏற்படும். அதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால விஜயம் வந்துட்டு அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா. இல்ல, இதுக்கு நடுவுல சிலர்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா 107 MLA-க்களும் ராஜினாமா பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சிலர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஃப்ளோட் பண்ணாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு நிலையெல்லாம் வரல. ஏன்னா வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி ஒண்ணு வந்துச்சு. விஜய்க்கு வந்துட்டு இந்த அதிமுகன்றது ஒரு சேஃபான பெட்டு கிடையாது. அவங்களோட போனோம் அப்படின்னோம்னா அது ரொம்ப பெரிய சிக்கல்ல இழுத்து விட்டுறோம் அப்படின்றது அவருக்கு தெரியும். நம்மளுக்கு லகான் போட்டுருவாங்கன்றதுலாம் அவருக்கு தெரியும். இப்ப இது பாருங்க, ரொம்ப சுலபமா போயிடுச்சு. இது ஒண்ணும் இல்லை, இந்த 8 பேரை வச்சுக்கிட்டு 120 வச்சுக்கிட்டு திமுக அக்யூஸ் பண்ணாருன்னு நேத்து. கஜானா காலி தொடச்சி விட்டு போனாங்க கடன் அப்படின்ட்டு. உடனே அதுக்கு பதில் கொடுத்துட்டு ஒன்றும் பேசலையா அவரு, எதுவும் பண்ணலையே. ஆனா இவர் மட்டும் என்ன சொல்றாரு, திருமாவளவன் மட்டும் பதில் சொல்றாரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப சுலபமா போயிடும். அதை பத்தி ஒண்ணும் இல்லை. அரசியலா போற வரைக்கும் பிரச்சனையே இல்லை. விஜய்க்கு கொள்கையில தடம் புரண்டாருன்னா மாட்டிக்குவார். இப்போ அரசியல்ல விஜய் ஒரு அனுபவசாலி இல்லை அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. முதன்முறையா வந்து அவகாசமும் கேட்டிருக்காரு. எல்லாரும் எதிர்கட்சிகள் கூட அவகாசம் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் மீறி வந்து ஏற்கனவே தொடர்ந்த சமூக நலத்திட்டங்களை தொடர்ந்துட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏற்கனவே கொடுத்த மகளிர் உரிமை தொகை 1000-ஆ இருக்கட்டும், பஸ்ல பெண்களுக்கு இலவச டிக்கெட்டா இருக்கட்டும், இதெல்லாம் தொடர முடியுமா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இது இல்லாம இவர் அதிகப்படியா சில வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் பண்ண முடியுமா? அது சாத்தியமா? இந்த சட்டப்பேரவை தான் அதற்கான இடமே. எதிரில் உட்காந்துட்டு இருக்கிறவர் தான் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு, திருச்சுடி MLA. இவர் முடியாது அப்படின்னா முடியும் எதிரில் இருந்துக்கிட்டு. ஸோ இவர் கேள்வி போட்டாருனால எங்கள் பதில் வரும். அதனால அதெல்லாம் உண்டு எல்லாமே.
டிரான்ஸ்போர்ட்டை பற்றி கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதுன்னா சிவசங்கர் இருக்கிறாரு, அவர் உடனே பேசுவார். இப்படி எல்லாத்துக்கும் அவர் ஒரு ஆள் வந்துட்டு எதிர்கட்சியில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் எடப்பாடி பழனிசாமி உட்பட. அதனால் விஜய்க்கு அது பிரச்சனையே இல்லை. ஏதாவது ஒன்று முடியுமான்னு நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னோம்னா, இல்லை முடியும், நம்மகிட்ட இருக்கிற ஃபைனான்ஸ் இவ்வளவு அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போடுறதுக்கு வந்துட்டு தங்கம் தென்னரசு இருக்கிறாரு. அதனால் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. விஜய்க்கு வந்துட்டு ஒரு சாதகத்தன்மை எதிரிலே உட்காந்துட்டு இருக்குது. எல்லாம் தெரிஞ்ச அனுபவம் எதிரில் இருக்குது. விஜய்க்கு தேவை கேட்டு திறந்து விட்டோம்னா போதும். எதிர்கட்சிகளுடைய அனுபவத்தை வச்சுட்டு இவர் ஆட்சியை நடத்த முடியும்னு அதுக்கு பேரே ஜனநாயகம். இல்ல அப்படியெல்லாம் பண்ணிட்டா மக்கள் வந்து விஜய் நல்லாட்சி வழங்குறாரு அப்படின்னு தானே நினைப்பாங்க. அதை எதிர்கட்சிகள் விரும்புவாங்களா? நாங்க இத்தனை வருஷம் நல்லாட்சி வழங்கியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கத்தானே போறாங்க. இப்ப விஜயனுடைய ரசிகர்கள் என்ன பண்ண போற? அவர் கெட்டாட்சி வழங்கினாலும் காட்டாட்சி வழங்கினாலும் அதுக்கு ஓட்டு போட போதுங்க. மக்கள் இருக்கிறாங்க, அந்த மக்கள் வந்துட்டு உணர்வாங்க யாரால இதெல்லாம் வருது அப்படின்ட்டு. இப்போ ஜூன்ல 1000 ரூபாய் இப்போ இருக்கிற விஜய் வந்துட்டு இது வரைக்கும் அஷூரன்ஸே கொடுக்கல. மே வரைக்கும் ஸ்டாலின் கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ ஜூன் மாதம் வந்துட்டு 15,000 தேதி உள்ள போனோம். அந்த அஷூரன்ஸ் தான் ஸ்டாலின் ரொம்ப எதிர்பார்க்கிறாரு. காலை உணவு திட்டம் தொடரணும், புரியுதுங்களா? இதை நீங்க பண்ணுங்க, அதுக்கப்புறம் 1500 ரூபா ஆக்குவோம், அப்புறம் 2000 ரூபா ஆக்குவோம் அப்படின்னு அவரே சஜஷன் கொடுத்துருவாரு. ஸோ அதனால அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஒன்று கிடையாது. இதெல்லாம் எப்படி பண்ணணுன்றது எதிரில் இருக்கிறான். நம்ம ஆள் இருக்கான், திருச்சூர் எம்எல்ஏ இருக்கான், தங்கம் தென்னரசு, எல்லாம் உங்களுக்கு உதவுவான் அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஆட்சியை கவுக்கிறது இல்லை, இந்த ஆட்சியை நீடிக்க விட்டு பார்க்கறது தான். அப்போ திமுகவுடைய மிட்டல் என்ன, நாங்க யாரு, எங்களுடைய திறன் என்ன, நாங்க எப்படி அரசியலாம் பண்ணுவோம் அப்படின்றத அவங்க காட்டுவாங்கல்ல. அப்போ அதுக்கு நெகட்டிவா போயிட்டாங்கன்னா அது தப்பா போயிடும்ல. இல்ல டிஎம்கே என்ன பத்திரிகைலாம் என்ன எழுதுறான் இந்து வரைக்கும், அப்புறம் ஊர்ல இருக்கிற பாப்பானெல்லாம் என்ன எழுதுறான், அவ்வளவுதான் திமுக, அவ்வளவுதான் திராவிடம், அவ்வளவுதான்றான்ல. இப்ப இவங்க காட்டுவாங்க இல்லையா, திராவிடம் இல்லடா அதாண்டா அவங்களை காப்பாத்தோம் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்கல்ல. அப்ப ஏழை மக்களுக்கு புரியும்ல அவர் சொன்னது இன்னைக்கு நடக்குதுன்னு. அவர் கிரிட்டிசைஸ் பண்ண போறது எதிரில் உட்காந்துன்னு 2500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, ஏன் 1000 ரூபாய் தான் அப்படின்னு சொல்ல போறது இல்லை. தெரியும் அவங்களுக்கு என்ன, அது 2000 ரூபா கொடுக்கலாம், மெதுவா கொடுக்கலாம், அதை பத்தி இல்ல. இல்ல இவங்களும் 2000 ரூபா தரதா சொல்லியிருந்தாங்கல்ல. 2500 இல்ல டிஎம்கே ஏடிஎம்கே சொல்லும் போது 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதாவது அது ஒரு பெரிய எஃபிஷியன்சிங்க அது. அதெல்லாம் வந்துட்டு அவ்வளவு சாதாரணமான பண்ணிட முடியாது. இப்ப விஜய் கூட யார் நிதி அமைச்சர் இன்னும் தெரியல. இல்ல நமக்கு தெரியாது. அவர் யாரா வேணாலும் இருக்கட்டும், என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் கொட்டை போட்ட கட்சிகளுங்க அதெல்லாம். திமுக அதிமுகலாம், அதே திமுக அப்படின்றது எல்லாம் தெளிவா இருப்பாங்க எல்லா வேலையும் செய்யறதுக்கு. அதனால இவங்க வந்துட்டு இயக்குவாங்க. ஸோ இப்போ எதிரில் இவங்க இருக்கிறதுனால விஜய்க்கு இது ஒரு சேஃப் தான். அது எதுவாக இருந்தாலும் இவங்க சொல்லுவாங்க. இப்போ அதிகாரி சொல்றான், இல்லை சார் முடியாது, ஃபினான்ஸ் இடம் கொடுக்கலன்னு இவர் சொன்னார்னா, ஏன் ஃபினான்ஸ் இடம் கொடுக்கலன்னு ஆரம்பிச்சிடுவாரு. ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டாந்துட்டு இவர் ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்க தங்கம் தென்னரசு, அப்புறம் எல்லாம் ஆயிடும், காலி ஆயிடும். இப்ப விஜய்க்கு வந்துட்டு மறுக்கிறாங்க இந்திய ஒன்றிய அரசு ஏதாவது அப்படின்னா, அவர் குரல் கொடுக்கும் போது இவங்களும் சேர்த்து குரல் கொடுப்பாங்க, எதுக்கு நீங்க மறுக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கோர்வையில நேற்றே அவர் பதவி ஏற்கும் போது வந்தே மாதரம் பாடல் ஆரம்பிச்சு 200 யூனிட் மின்சாரம், அது எல்லாமே சர்ச்சையானதையும் பார்த்தோம். இல்ல வந்தே மாதரம்ன்றது முழுக்க அதெல்லாம் அந்த பதவி ஏற்பு பண்ணது வந்துட்டு ஆளுநர். அப்போ வந்துட்டு ஒரு சீஃப் மினிஸ்டர் டெசிக்னேட் தான் அவரு. இப்போ முதல்வர் ஆனவொன்னு தான் அவர்கிட்ட கண்ட்ரோல் வருது. வந்து செக்ரட்டரி அதுல கவனமா இருப்பாரு. அது ஒண்ணு. இந்த 500 யூனிட் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அதிகாரிகள் ராஜ்யம் வரும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். இவர் சொல்லிட்டாரு, இவரு அள்ளி விட்டாரு. இவரு இது 200 கொடுக்க முடியும்னா திமுக கொடுத்துட்டு போயிருப்பானே. அது ஒரு 1150 கோடி தான் அது வந்துட்டு இது. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, 500 யூனிட் வரைக்கும் பண்றவங்களுக்கு 200, அதுக்கு மேல போனா கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கான கிளாரிபிகேஷன் அவர் கொடுக்கணும். இதுலயும் ஒரு மின்சாரத்துறை அமைச்சர் தாண்டி இருக்கிறாருல்ல, யாரு, செந்தில் பாலாஜி, அவர் ஆரம்பிப்பாரு. இவ்வளவு இருக்குது, இவ்வளவு வருது, இது ஏன் பண்ண முடியாதுன்னு இந்த அரசு சொல்லுது அப்படின்னாருன்னா விஜய் ஒண்ணு திரும்ப ஒரு அதிகாரிகிட்ட அவர் சொல்றாரு, என்ன பதில் சொல்றது அப்படின்னோம்னா அதிகாரிகளுடைய பதில் தான் விஜய் வந்து சொல்ல போறாரு. அப்ப வந்துட்டு இல்ல சார், இதுல இந்த மாதிரி நெருக்கடியெல்லாம் இருக்குது, இவ்வளவு கடன் இருக்குது, இது பண்ணா இது ஒரு விவாதமா போவோம், போயிட்டு கடைசியில் நல்லதாகவே முடியும். ஏன்னா விஜய் வந்துட்டு சாதிக்கணுமா வேணாம், நீங்க தான் விஜய் சாதிக்கணும்னு அவர் நினைப்பாரு. அவ்வளவுதான். அந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். விஜய் முன்னாடி இருக்கிறது என்னன்னா சவால் என்னன்னா, விஜய்க்கு எதுவுமே சவால் கிடையாது. நீ சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றலாம் சொல்லிட்டு மக்கள் ஒண்ணு கொம்பு எடுத்துட்டு அடிக்க போறது அதெல்லாம் கிடையாது. எல்லாமே ஸ்லோவா பண்ணலாம். பண்றது வந்துட்டு ஏற்கனவே இருந்த ஆட்சியினுடைய தொடர்ச்சி மாதிரி அது மின்னு இருக்கணும். ஆமா, நீங்க சொன்னைக்கு கிடைக்க முடியாது அப்படின்ட்டாங்கன்னா, அவர் ஸ்டாலின் அண்ணன் இருந்தாருன்னா எல்லாமே செஞ்சிருப்பாரு, இவருக்கு என்ன தெரியுது அப்படின்ட்டு போயிடுவாங்க ஜனங்க, பட்டுன்னு போயிடும். சோ ரசிகர் பண்ற தவிர எல்லாம் காலியாயிடும். ஆமா, இப்ப ஏன்னா மக்கள் எல்லாருமே ரசிகர்கள் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்ல முடியாது. காமனா சில மக்கள் வந்து ஒரு மாற்றம் வேணும், சும்மா போட்டுதான் பார்ப்போமே,
இன்னும் சொல்ல போனா இந்த 1000 ரூபாய் வாங்கின பெண்கள், இலவச பஸ் பயணம் பண்ண இந்த பெண்கள் எல்லாமே கூட ஓட்டுலாம் போட்டுட்டாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, எங்க அண்ணனும் வந்து தருவாரு. இப்போ அண்ணன் சீரு மாமன் சீரு கூட விட்டுட்டாங்க. இந்த சிலிண்டர் 6 சொன்னது, இந்த 2500 ரூபாய் சொன்னதெல்லாம் எல்லாருக்கும் மைண்ட்லயும் இருக்கு. ஒருவேளை அதுல ஏதாவது சின்ன சொதப்பல் நடந்தா ஏற்கனவே இருந்தவங்க பண்ணி ஒரு போதும் நடக்காதுங்க. 6 சிலிண்டரு மொத்த சிலிண்டரு ஒன்றும் நடக்காதுங்க. அதெல்லாம் இம்பாசிபிலிட்டி. அவர் ஏன் அள்ளி விட்டாரு, நம்ம ஜெயிக்க போறதுன்றதுனால அள்ளி விட்டாரு. அதனால அதெல்லாம் இப்போ காப்பாற்ற முடியாது. அதனால தான் அவர் எங்கெங்கேயோ போறாரு, நான் வெள்ளை அறிக்கை கொடுக்க போறேன், எல்லோ அறிக்கை கொடுக்க போறேன்னா அவர் சொல்றாரு. எதிரில் தான் இருக்கிறாங்களே, நீ ஏன் அறிக்கை கொடுக்க போற, நீ ஆரம்பிச்சா அவங்க முடிச்சு வச்சுருவாங்க. நீங்க கோடு போட்டுன்னா அவங்க ரோடு போட்டுருவாங்க. அந்த மாதிரி தான். சும்மா ஒன்றும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செஞ்சது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டட் பை பிளானிங் கமிஷன். அங்கிருந்து வந்த அட்வைசர்ஸ் தான். அதோட வந்துட்டு அவங்களே எல்லாத்தையும் முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்தா அதிகாரியை கூப்பிட்டு இப்படி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, நம்ம பண்ணலாம். சரிங்க பண்ணலாம், என் கையெழுத்து, அவ்வளவுதான். போறாரு இவர். காலை உணவு திட்டத்தை எப்படி பண்ணாரு, அதை பண்ணியிருக்காங்களா? 412 கோடி பண்ணியிருக்காங்களே. இதெல்லாம் வந்துட்டு 20 லட்சம் குழந்தைங்க வந்துட்டு நீ கத்தரை சாப்பிடுது. 8வது வரைக்கும் போகும்போது இன்னொரு அட்லீஸ்ட் இன்னொரு 5-6 லட்சம் பேர் சாகலாம். அவ்வளவு பேர் சாப்பிடுறது அதான பெரிய விஷயம். படிக்கிறாங்கல்ல, அவங்க படிக்க வர்றாங்கல்ல, திருப்தியா இருக்கிறாங்கல்ல, அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போக வேண்டியதுதான். நலத்திட்டங்கள்ன்றது என்னது? அப்படியே பொருளாதாரம் அங்கே போட்டு நிர்மலா சீதாராமன் மாதிரி நாங்கள் மீனை தரமாட்டோம், மீன் பிடிக்க கற்றுக்கிட்டோம்னா தூண்டில் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான், வயிறு காஞ்சி சாக வேண்டியதுதான். இப்போ இதுல இன்னொன்னு நாம கவனிக்க வேண்டியது, இவங்கெல்லாம் வெளியில இருந்து இன்னும் திமுகவோட தான் கூட்டணி, ஆனா ஆதரவு தரோம்னு சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் மட்டும் உடனடியா முதல்ல போய் ஆதரவு கொடுத்ததோட கூட்டணி நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் தொடரும்னது ராகுல் காந்தி அவருடைய பதவி இங்க உட்காந்துக்கிட்டு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டு ஒரு ஒட்டுண்ணி கட்சி விரட்டி விடுங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு நேரத்தில் அண்ணா காலத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். காங்கிரஸ் தான் என்னது அப்படின்ட்டு. காமராஜருக்கு பின்னான காங்கிரஸ் அப்படின்றது அரிசி பஞ்சம் வரும்போது எலிக்கறியை சாப்பிடுங்கன்னு சொன்னவங்க தான் அவங்க. அவங்களெல்லாம் இழுத்து வச்சுக்கிட்டு ஒரு இன்னும் பெருசாக பூஜனை பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வந்துட்டு 28 சீட்டு கொடுத்துக்கிட்டு இவங்களை வச்சு தான் மாற்று அரசியல் அப்படின்லாம் சொல்லிட்டு இவரை ஏமாற்ற ஆரம்பிச்சார். தப்பு அது. காங்கிரஸை கழட்டி விடணும். அது 2011 சீமான் சாவடிச்ச கட்சி. அது அந்த பாம்பை அடிச்சு சாவடிச்சு தோலையும் உருவி வித்துவிட்டான். இவங்க எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கு பூஜைக்கு இதெல்லாம் போட்டு மறுபடியும் உயிர் கொடுத்தாங்க. அதுதான் தப்பு. அவன் வந்துட்டு ஜெயிச்ச உடனே அந்த பக்கம் போறான். ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு என்னன்னா, திமுக கிட்ட நிறைய சீட் வாங்கணும், நிறைய ஜெயிக்கணும், எதிர்த்து போயிடணும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. நல்ல வேலை தமிழ் மக்களை பார்த்து சூழ்ச்சி விட்டாங்க ஒரு 5 சீட்டோட. மெஷனும் மக்களும் இல்ல. இப்ப அவங்க தாவேக்காவோட பலத்தை பார்த்து அங்க போயிட்டாங்க. அது பலன் அளிக்குமா எதிர்காலத்துல காங்கிரஸுக்கு? காங்கிரஸுக்குன்னு ஒரு பலமும் இல்லைங்க. காங்கிரஸ் வந்து பலமும் அடிக்காதுங்க. நம்மளுக்கு ஒரு மயக்கத்துல இருக்கோம்ல, காங்கிரஸ் ஒரு அகில இந்திய கட்சி அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு மயக்கத்துல இருக்கோம்ல, அதுக்கு வந்துட்டு வச்சுக்கிட்டு இவங்களா சீட்டு கொடுப்பாங்க. அல்ல, இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தியோட இமேஜ பாதிக்கிற மாதிரி இல்லையா? ஏன்னா பாஜகவே வந்து சொல்றாங்க ராகுல் காந்தி வந்து துரோகம் பண்ணிட்டாரு. இப்போ அகிலேஷ் யாதவ் போன்றவங்கலாம் கூட ஸ்டாலின் பக்கம் தான் சொல்றாங்க. இந்திய அளவுல இந்தியா கூட்டணின்றப்ப இவர் தான் பிரதமர் வேட்பாளர்னு ஸ்டாலின் தான் அவரை சொன்னாரு. ஒரு காலத்துல சொன்னார். அது மாதிரி நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க அவங்க. அது கலைஞர் ஆட்சியிலேருந்து தொடருது அந்த மாதிரி தப்பு பண்றது. ஒரு கட்சி வந்துட்டு கொள்கை ரீதியா நம்மளோட இருக்கா? இல்ல. இன்னைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அப்படின்னோம்னா நம்ம கொள்கையை தழுவுனதா தான் அது இருக்கும். திராவிட முன்னேற்ற கொள்கையை தழுவுனதா, சமூக நீதியை தழுவுனதா, மதச்சார்பின்மையை தழுவுனதா, மத நல்லிணக்கத்தை தழுவுனதா தான் இருக்கும். காங்கிரஸுக்கு அப்படிலாம் இல்லையே. இங்க ஒருத்தன் சொல்லுவான், அங்க ஒருத்தன் வேற ஒன்று சொல்லுவான். அவங்கள நீங்க எப்படி நீங்க பண்ணுவீங்க? எல்லா மக்களும் நிராகரிச்ச ஒரு கட்சிங்க. நம்ம தூக்கி பிடிச்சவங்க முதல்ல சோனியாவை, அதுக்கப்புறம் ராகுல் காந்தியை. அதனால அவர் இருக்கிறாரு, அவ்வளவுதான். அவருடைய இன்ஃப்ளூயன்ஸிங் என்ன இருக்குது? போன மக்களவை தேர்தல் நடந்தது, எத்தனை மீட்டிங்ல பேசினாரு? ஒரே ஒரு மீட்டிங்க்கு வந்துட்டு ஸ்வீட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு ஒரு பிரதருக்கு. அவ்வளவுதான். அப்ப ஜெயிக்கலையா? அப்போ இந்த கட்சி யாரு போயிட்டு தொகுதியா பரப்புரை பண்ணது? ஸ்டாலின் தானே. ஸ்டாலின் தான் பண்ணு. அப்புறம் என்ன? இப்ப இந்த 5 எம்எல்ஏ ஜெயிச்சது கூட திமுகனாலதான் அவங்க வந்து ஜெயிச்சாங்க. இல்லாட்டி என்ன ஆயிருக்கும்? டெபாசிட் எடுத்திருக்கோம். இல்ல, எப்பவுமே நீங்க பல தேர்தல்களை பார்த்திருக்கீங்க. எம்ஜிஆர் காலத்திலேயே வந்து நாடாளுமன்ற தேர்தல் ஒரு மாதிரி இருக்கும், சட்டமன்ற தேர்தல் ஒரு மாதிரி ரிசல்ட்டை கொடுக்கும். இப்ப இவங்க விஜய் பெரிய ஒரு தனிப்பெரும் கட்சியா இருக்குன்னு போயிட்டாங்க. ஆனா நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் தாவேகா கூட காங்கிரஸ் சேர்ந்து சந்திக்கும் போது அந்த ரிசல்ட்டை கொடுக்குமா? காங்கிரஸ் அப்படின்றதுக்கு முதல்ல ஸ்ட்ரென்த்தே கிடையாதுங்களே. அது எப்படி ஒரு ரிசல்ட்டை மாற்றி கொடுக்கும்? காங்கிரஸ் அப்படின்றது ஒரு மரியாதைக்குரிய கட்சியும் கிடையாது, மக்கள் செல்வாக்குள்ள கட்சியும் கிடையாது. ரெண்டுமே கிடையாது. நீங்க பாருங்க, அதை நீங்க நிரூபிப்பாங்க. அதை தானே 2014 தனியா விட்டு பார்த்தது. செல்வி ஜெயலலிதானால அது நடந்துச்சு. தனியா விட்டு பார்த்தோன்னே இதே ரொம்ப குரல் கொடுக்குற மாணிக்கம் தாக்கூர் வந்துட்டு 33,000 35,000 ஓட்டு வாங்கி டெபாசிட் எடுத்தாரு.
அடுத்த தேர்தலில் திமுக கூட்டணி வச்சிருவோன்னே 4,60,000 ஓட்டு வாங்கிட்டு எம்பி ஆனார். அதே தான் ஜோதிமணி. எல்லாம் டெபாசிட் 38 இடங்கள்ல டெபாசிட்டுங்க காலி. என்ன இருக்குது இதில் இந்த கட்சிக்காக? ஒன்றுமே கிடையாது. இந்திய அளவுலேயே இவங்க என்ன பண்ணி விட்டாங்க? இப்போ மாநில சுயாட்சி ஏதாவது இவங்க பேசுகிறாங்களா? கூட்டாட்சியை வலுப்படுத்தணும் காங்கிரஸ் ஏதாவது பேசுதா? இல்லை EVM ஏதாவது பேசுதா? ஒன்றும் கிடையாது. அகிலேஷ் பேசுகிறாரு, மம்தா பேசுகிறாங்க, கலைஞர் பேசுகிறாரு, ஸ்டாலின் பேசுகிறாரு, அவர் கெஜ்ரிவால் பேசுகிறாரு, நாயனார் பேசுகிறாரு, இவர் பேசுகிறாரு, பினராயி விஜயன் பேசுகிறாரு. இப்படி தான் இருக்கிறாங்களே கூட இவங்க என்ன பேசுகிறாங்க? இவர் ஏதோ ஒரு டிஷர்ட் போட்டுட்டு வந்துட்டு ஜாலியாக கிளப்புக்கு வர மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்காரு. எதுவுமே இல்லைங்க. அதான் நான் சொன்னேன், சிம்பிளாக நான் சொன்னேன், ஒட்டுண்ணிகள். அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது இவங்களால. நேற்றைக்கு ராகுல் காந்தி தமிழ்நாட்டினுடைய நலன் தொடர்பா எவ்வளவோ போராட்டங்களை இது பண்ண போது அந்த போராட்டத்துலலாம் இவங்க கலந்துக்கவே இல்லையே. பார்லிமெண்ட்ல போனோம்னா அப்படின்றாங்க இவங்க. அவ்வளவுதான். எல்லாத்தையும் உணர்ந்து பேசுறது வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் தான், அதுவும் திமுக தான். இப்போ நேற்றைக்கு ராகுல் காந்தி வந்த பொழுது பார்த்துருப்பீங்க, தாவேக்காவினர் ராகுல் காந்தி ட்ரீட் பண்ண விதத்தை எப்படி பாக்குறீங்க? நான் அதெல்லாம் ரொம்ப ஒத்து கவனிக்கிறது இல்லைங்க. சரி, அரசியல்ல வந்துட்டு ஒரு தலைவனுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, எங்க யாரை நம்புறது, எந்த இடத்துல வைக்கிறதுன்றது தான். அந்த இடத்துக்கு வர்றதுக்கு விஜய்க்கு இன்னும் ஒரு 5 வருஷம் ஆகும். கொச்சாவாமேன்னு சொல்லுவார் திருவள்ளுவர், மகிழ்ச்சியில முடிவு எடுக்கிறதுன்ற மாதிரி. இவரெல்லாம் வருவாங்க, கட்டி பிடிப்பாங்க, ஸ்வீட்லாம் வாங்கி தருவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. எல்லாம் அல்வா தான். விஜய் அண்ணாக்கு என்ன தெரியும் அப்படின்றது நம்மளுக்கு தான் தெரியும் இல்லையா? சதுரங்க வேட்டை மாதிரி தான் வேணும்ட்டு செஞ்சிருக்கிறாங்க. அது அந்த உயர வகுப்பு இருக்குது இல்லையா, அவங்களாம் ஃபுல்லா விஜய்க்கு போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நல்லது நடந்தா அவங்களுக்கு வயிறு எரியும். அந்த மாதிரி ஜனங்கள்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் நிறைய அனலைஸ் பண்ணணும். பண்ணி பார்த்தோம்னா தான் தெரியும். இன்னும் உறுதியா யாராருக்கு எந்தெந்த அமைச்சர்னு துறை தெரியல. ஆனா அந்த வெங்கட்ராமன் அவருக்கு வந்து கல்வித்துறை கொடுக்க போறதாகவும், அவர் ஏற்கனவே பார்ப்பனியம் சார்ந்து இருக்கிறாரு, அவர் சில விஷயங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாருன்ற மாதிரி சில யூகங்கள் போகுது. அப்படி நம்ம கல்வித்துறையில மும்மொழி கல்வி கொள்கையோ அதை கொண்டு வந்துட முடியுமா? புதிய கல்வி ஒரு விஜயை தாண்டி எதுவும் நடக்க போறது இல்ல, விஜயோட கூட்டணியும் தாண்டி எதுவும் நடக்க போறது இல்ல. அதனால இப்ப PM ஸ்ரீ சொல்லியிருக்கிறாங்க, அவங்க அதை ஒத்துக்கங்க அப்படின்ட்டு. ஸ்டாலின் இருந்த வரைக்கும் அது நடக்கவே இல்லை. இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்றதை பார்க்கணும். ஒருவேளை இன்னைக்கு அவர் ஸ்டாலினை சந்திக்க போறாரு, அந்த இடத்துல இதெல்லாம் அவர் பேசலாம்னு பேசலாம். இப்ப PM ஸ்ரீ திட்டம் நம்மளுக்கு ஒரு வழியில வரல, நம்ம ஏன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார்னா அப்ப அவர் சொல்லுவார், அது வேணாம், இதெல்லாம் ஆபத்தா முடியும், இழுத்து விட்டுறாதீங்க, இதெல்லாம் இது பண்ணீங்க, நாங்க அதில் உறுதியாக அவங்களோட இருப்போம் அப்படின்னு. பொதுவாகவே ஒரு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வரை இந்நாள் முதல்வர் சந்திக்கக்கூடியதெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. மன்மோகன் சிங்கோட ரொம்ப மன்மோகன் சிங் அப்படி பக்கத்தில் உட்காந்துருக்காரு, காலை தூக்கி அப்படி போட்டுட்டு இருந்தார் யாரு, மோடி. கடைசியில் ஒரு நாள் ரொம்ப early மார்னிங் போயிட்டு மன்மோகன் வீட்டு முன்னாடி நிற்கிறாரு. ஏன்? எப்பொழுதுமே முன்னாடி இருந்தவன் அனுபவஸ்தாரி தான். நம்மளுக்கு முன்னாடி இருந்தவன் அனுபவத்தை பெற்றிருப்பான்ல, அது பெறணும். ஸோ நான் அப்படிலாம் ஒப்பிடலை விஜய. இவர் போகும்போது நிச்சயமா அந்த மாதிரி ஒரு இதை அவர் சொல்லுவார். ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் பிளெயின் ஸ்பீக்கர் தான் அவர், அதெல்லாம் பண்ணுவார். இந்த அணுகுமுறை முதல்ல எப்படி பாக்குறீங்க? ஆட்சி பதவியேற்றதும் ஒரு முன்னாள் முதல்வரை போய் சந்திக்கிறதுன்றத ஒண்ணு அவசியமாயி போச்சு. ஏன்னா அந்த கூட்டணியில இருக்கிறவங்க தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இன்னொன்னு வந்துட்டு ஒரு நல்ல வழி, இது ஈஸியா இருக்கும். சும்மா டென்ஷனா வந்துட்டு பில்டப் பண்ணிட்டு இருக்கிறத விட அந்தாண்ட போயிட்டு முதல்ல ஒரு இணக்கப்பாட்டோட கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விடயத்தை என்னை போன்றவர்கள்லாம் வலியுறுத்துறாங்க, நிறைய பேர் வலியுறுத்துறாங்க. அது ஒரு இணக்கப்பாட்டோட ஒரு ஆட்சியை கொண்டு போனீங்க அப்படின்னோம்னா முதல்ல 1 வருஷம் 1.5 வருஷம் அப்படியே தள்ளிடலாமே அதுலயே. அதுக்குள்ள பெறக்கூடிய அனுபவத்தை பெறலாமே. இப்ப நீங்க வந்துட்டு ஸ்டாலின் கிட்ட பழி வாங்குறது உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ரைட்டு. அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க? எதிர்கட்சி அவங்கள பார்த்துக்கிட்டு உங்களை ஒழிச்சிடறான்னு சொல்ல போறீங்களா? அதெல்லாம் நடக்காது. அப்ப எதுக்கு அதெல்லாம் அவரும் எதுவும் பண்ண முடியாது. அப்ப நீங்க பெஸ்ட் என்ன பண்ணலாம், நல்லது பண்ணலாம். அந்த நல்லது பண்ணும்போது அவருடைய துணையோடய நீங்க பண்ணலாம். எனக்கு நல்லா தெரியுங்க, இந்த லீடர்ஷிப்பை பத்தி எனக்கு நல்லா தெரியும். திமுகவினுடைய லீடர்ஷிப்பு ஸ்டாலினை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் என்ன பாக்குறாரு அப்படின்னா, ரைட், ஒரு மாற்றம் வந்துருச்சு, நான் வேற ஒரு கவர்மெண்ட் வந்துருச்சு, லெட் தம் ஹோல்ட், அவங்க இருக்கட்டும், இருந்து பண்ணட்டும். ஸோ ஜன இறுதி அடுத்த தேர்தலில் பார்த்துக்குருவோம், அவ்வளோதான். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. திமுக வந்துட்டு தோல்வியை சந்திக்கிறதுன்றதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவருடைய தோல்வியை ஒரு சாதாரணமாக எடுத்துட்டு தான் அங்கே போய் நின்னார் பண்ண முடியும். குளத்தூரில் போய் நின்னாரு. அவருக்கு தெரியாத EVMல நான் EVM புத்தகத்தை முதல்ல கொடுத்தது ஸ்டாலின் கிட்ட தான் கொடுத்தேன். ஓகே, எல்லாமே ஸ்டாலின் யோசிப்பாரு. ஏன் நார்த்ல பேசுற அளவுக்கு நம்ம அந்த EVM பத்தி எந்த தலைவர்களும் பேச மாட்டாங்க. இங்க இருக்கிறவங்க வந்துட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு குறுக்கு வழியை தேடுறாங்க. அவன் அப்படி பண்றானா, நம்ம இப்படி பண்ணுவோன்ட்டு ஒழிக்கணுன்ற ஒரு எண்ணம் வரல. தேவையில்லைன்னா அச்சுத்துக்கு போட வேண்டியதுதானே, அந்த எண்ணமே வரல. நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு
என்னென்னலாம் வழி பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்றது. உடனே அவங்க வந்துட்டு அப்படி பண்ணுவாங்களா, அப்போ அதுலேயே பெட்டரா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போனால் என்ன பண்ணுறது? இப்போ ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு வந்துட்டு ஒரு 50,000 கொடுத்துட்டு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறீங்க அப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேன், நான் 50 ரூபா கொடுத்து வாங்குறேன்ல, 60 ரூபா கொடுத்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா, இதோ தேவை, எதுக்கு 50,000 கொடுக்கணும்? அது எல்லாருக்கும் கிடைக்குமா? இது வரதட்சணை மாதிரி தான் அது. ஒரு பெண்ணுக்கிட்ட நீ வாங்க போன அப்படின்னா அது எல்லாருக்கிட்டையும் அது நோய் மாதிரி அது பரவும். அது வேணாம்னு சொல்லி பாருங்க, குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும், சமூகம் மகிழ்ச்சியா இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் இங்கே வேற ஒண்ணுமே கிடையாது. இதுலலாம் நான் சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான், இந்த ஆட்சி இது ஒரு பெரிய சவால், இது ஒரு புடலங்க ஒண்ணுமே கிடையாது. பி ட்ரூத்ஃபுல் டு த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு, அவ்வளவுதான். விஜய்க்கு நான் சொல்லக்கூடியது அவ்வளவுதான். அப்படி ஸ்டாலின் இருந்தார், அதனால அவருக்கு வந்துட்டு மெச்சப்பட்டது. ஸோ நீங்களும் அதே மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான கோஆபரேஷனும் கண்டிப்பா கிடைக்கும். அதை நீங்க எப்படி எடுத்துட்டு போறீங்கன்றது. குறுக்கு வழியில நீங்க இது வரைக்கும் அரசியல் பண்ண மாதிரியே ஆட்சியை பண்ணீங்க அப்படின்னா தலையிடப்படும். ஓகே, அதனை விஜய் உணர்ந்துகிட்டா போதும். ஓகே சார், பல்வேறு கேள்விகளுக்கு விடையளிச்சீங்க. தமிழ்நாடு நவ் சார்பாக மிக்க நன்றி சார். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.